குரு சாய் மகாராஜ் கி ஜெய். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாரையும் இந்த அலையின் மூலமாக தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சிறப்பு அழைப்பு நம்மளுடைய சாய்நாத் தியான மண்டபத்திலே ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக வரும் 28ஆம் தேதி காலை 6லேருந்து 8 மணிக்குள்ள சித்தர்களுடைய தலையாய தலைவரும் சித்தர்களுடைய முன்னோடியும் சித்தர்களுடைய பரிபூர்ண சக்தியும் பெற்ற காகபூஜண்ட மகரிஷியுடைய திருவுருவப்படம் முதன்முறையாக ஒரு பாபா ஆலயத்திலே நிறுவப்பட இருக்கிறது. இதை பற்றி தொடர்ந்து நான் ஒரு வாரமாக பல நிகழ்ச்சிகளை யூடியூப் மூலமாக உங்களுக்கு நம்ம குரூப் மெம்பர்ஸுக்கும் ஸ்டேட்டஸுக்கும் போட்டுன்னு வரேன். இந்த காகபூஜண்ட மகரிஷி 17 பிரம்மாக்களை பார்த்தவர், பல்வேறு யுகங்களை கடந்தவர், பல சதுர்யுகங்களை கடந்தவர், காகை ரூபத்தில் பிரளயத்தை இருந்து பார்த்தவர். அது மாதிரி இவருடைய புகழை நாம் சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது. 16 கைகள் கொண்டவர், ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு செயலை புரியக்கூடிய வல்லமை உண்டவர். முக்கியமாக சமாதி நிலையை அடையாத ஒரு ரிஷி. அவரோட சமாதி எங்கே இருக்குன்னு யாராலையும் இது வரைக்கும் அனுமானிக்க முடியல. தென்பொன் பரப்பின்ற இடத்துல இருக்கதா சொல்கிறாங்க, வடக்கு பொய்கை நல்லூர் இருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் யாராலையும் இதுவரையும் அவருடைய சமாதி நிலையை யாராலையும் பார்க்க முடியல. இன்னும் காக ரூபத்தில் அவர் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு 16 பெயர். அது ஒரு பெயர் நற்பவி. நற்பவி என்று ஒழிக்காத இடமே கிடையாது. நல்ல விஷயங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடம், நல்ல விஷயங்களை விளைவிக்கக்கூடிய இடம், நல்ல விஷயங்களை அறியக்கூடிய இடம், நல்ல மேன்மைகளை அடையக்கூடிய எல்லாத்துக்கும் நற்பவி 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 தான். பல இடங்களில் அவருடைய சீடர்கள், அவர் முக்கியமாக தலையாய சித்தர், தலையாட்டி சித்தர். அவருடைய சமாதி பிரம்மரிஷி மலையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்குது. அவரும் பல எம்ஜிஆர் முதற்கொண்டு பல பேருடைய இறுதி காலத்தை கணித்தவர். மருத்துவர்களாக விடப்பட்ட நோயாளிகளுக்கு இறைவன் அவருடைய சக்தியினாலே மூலிகையினாலே உயிர் கொடுத்தவர். அவர் காகபூஜண்ட மகரிஷியுடைய வாரிசாக கருதப்படுகிறார். காகபூஜண்ட மகரிஷி தன்னுடைய சக்தியினாக பகுலாதேவி அம்மையாரும் இருந்து இந்த உலகத்துக்கு பல்வேறு சித்துகளையும் சக்திகளையும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். காகபூஜண்டி மகரிஷி இருக்கும் இடத்திலே எல்லா செல்வங்களும் நிரம்ப பெற்றிருக்கும். அவருடைய சக்தியினுடைய வெளிப்பாடை நாம் சேலையில் இருக்கக்கூட சக்தி அருள்கூடம் என்ற இடத்துல குருஜி ரமணி ஐயா அவருடைய இடத்துல போய் பார்க்கலாம். அவருக்கு ஏற்கனவே 90 வயசு. இந்த வயசிலும் அவர் தளராமல் காகபூஜண்டி மகரிஷியோடையும் பகுலாதேவியும் வைத்து பல்வேறு பூஜைகளையும் ஓலைச்சுவடி மூலம் மக்களுடைய குறைகளை அறிந்து அவருக்கு தீர்வுகளையும் கொடுத்து வருகிறார். வெளிநாட்டில் பல்வேறு பக்தர்கள் அவருக்கு இருக்கிறாங்க. குரு பூஜைக்கு தேலையூரில் கூடுறாங்க. 10 நாள் உற்சவம் நடக்குது. அதே மாதிரி பல இடங்களில் காகபூஜண்ட ரிஷிக்கு மிக மிகுந்த மகத்துவத்துடன் சித்தர்கள் அவருடைய வசிஷ்டர் கூட அவருடைய வார்த்தையை கேட்டிருக்கார். வசிஷ்டர் முனிவரும் அவருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறார். சித்தர்களுக்கு எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறார். நம்ம சென்னையில் கொரட்டூரில் ஜம்புகேஸ்வர் கோயிலில் அங்கே போய் பார்த்திங்கன்னா எல்லா தூண்லேயும் அவருடைய சிற்பம் இருக்குது இன்றைக்கும். அதே மாதிரி அவருக்கும் தனி சன்னதி இருக்குது.
சில இடத்துல தான் அவருடைய சன்னதிகளை நம்ம பார்க்கலாம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, சக்திகளுடைய வெளிப்பாடு, சித்தர்கள் வந்து தங்களை உடனே வெளிக்காட்ட கொள்ள மாட்டார்கள். நம்ம தான் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அவருக்காக, அதே மாதிரி காகபூச்சண்டர் பெருங்காவயம் என்ற 1000 பாட்டுக்களை எழுதியிருக்கிறார். காகபூச்சண்டருடைய 80 பதிகங்களும் இருக்குது. இந்த 1000 பதிகங்களும் இல்லாத சங்கதியே இல்லை பெருங்காவியத்தில். அதை பல பேர் வந்து படித்து தெரிஞ்சிட்ருக்காங்க, ஆராய்ச்சி இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. என்றும் வாழக்கூடிய சிரஞ்சீவி முனிவர் அவர் நம்ம கோயிலில் நம்ம வந்து 28ஆம் தேதி காலையில் வைக்கிறோம். சாது கிருஷ்ணசாமையா முருகனடிமை ஜடாமுடியுடன் இருக்கக்கூடிய பல சிவனடியார்களையும் பல சிவ தொண்டுகளையும் செய்து தென்னிலப்பாக்கம் என்ற ஊரில் சிவன் கோயில் கட்டியிருக்கக்கூடிய அந்த ஐயா வந்து 27 நம்ம கோயிலில் தங்கி, பாபா கோயில் மூலச்சத்தத்தை தங்கி 28ஆம் தேதி காலையில் குரு ஓரையில் நம்ம காகபூச்சண்ட முனிவர் பகலாதேவியையும் இணைத்து பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார். திருவுருவப்படத்தை வைக்க இருக்கிறார். அதற்குரிய எல்லா ஏற்பாடும் நிர்வாகம் துரித கதியில் செய்து வருகிறது. பல சித்தர்கள் அருள் ஆசியும் பல குருமார்களும் பல ரிஷிகளும் 30 முக்கோடி தேவர்களும் முக்கியமாக தத்த மகராஜுக்கு பக்கத்திலே நம்ம வைக்கிறோம். தத்தாத்திரருடைய கிருபையும் ஷிர்டி சாய் மகராஜனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் இங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர், காசி அன்னபூர்ணி மாதா, சப்தமாதா, ஆஞ்சநேயமூர்த்தி, எல்லா ராதாகிருஷ்ணமூர்த்தி எல்லாருடைய பரிவாரங்களும் அந்த விசேஷத்தில் கலந்து கொண்டு இறையர்களை வாரி வாரி வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் தவறாத குடும்பத்துடனும் உங்கள் நண்பர்களுடன் எல்லாரோடும் இந்த இனிய வைபவத்தில் கலந்து கொண்டு சிரஞ்சீவி மகரிஷியனுடைய அருளாசியை பெற்று எல்லா வளங்களும் பெற இந்த தருணத்திலே உங்களை வேண்டி விரும்பி அழைக்கிறோம். நற்பவி 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 என்று சொல்லி மகிழ்வோடு இந்த வைபவத்திலே கலந்து கொண்டு எல்லாரும் நலம் பெற மீண்டும் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் குரு தத்தா, ஜெய் சாய்ராம்.